வெல்கம் டு அதியமான் வாரியர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் டெட் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட்ல எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், இருக்கக்கூடிய இந்த 1 மந்த்துக்குள்ளே நான் இதெல்லாம் படித்தா போதும், பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுலேயுமே எந்தெந்த சப்ஜெக்டில் நான் படித்தா போதும் அப்படின்ற லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி நேரத்தில் எப்படி ரிவிஷன் பண்ணலாம், இல்லை இந்த 1 மந்த்துக்குள்ளே நான் படித்தேன் அப்படின்னா டெட்டோடைய பேப்பர் 1ஐயோ இல்லை பேப்பர் 2க்கோ நான் படிக்கிறேன், என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கான வீடியோ தான் இது. பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் காமனாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதே போல் ப்ரீவியஸாக நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் 45 டேஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். பேப்பர் 1 பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ் இல்லை சோசியல் சயின்ஸுக்கு தனித்தனியாக டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். அது லாஸ்ட் 30 டேஸ்க்கு மட்டும் நீங்கள் ஆஃபர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான ஆஃபர் டீட்டெயில்ஸும் இதே வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அந்த ஆஃபர் உங்களுக்கு 1 வீக் இருக்கும். ஸோ முதல்ல எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதன் பிறகு டெஸ்ட் பேட்ச் பற்றின அப்டேட்டும் அதற்கான ஆஃபர் டீட்டெயில்ஸும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ லாஸ்ட் மினிட்ல இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் ரொம்ப முக்கியமாக படிக்கணும். எல்லா டாப்பிக்கும் படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் செலக்டிவாக நான் படிக்கிறேன், இருக்கக்கூடிய தமிழ் மட்டும் படிக்கிறேன், இல்லை மேக்ஸ் மட்டும் படிக்கிறேன், சயின்ஸ் மட்டும் படிக்கிறேன், சோசியல் மட்டும் படிக்கிறேன் அப்படின்னு படிக்காமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் பேப்பர் 1 படிக்கிறீங்க, 150 கொஷின் இருக்குன்னா 150ம் படிங்க. இல்லை பேப்பர் 2ல் மேக்ஸ் சயின்ஸில் 150 படிக்கிறேன் அப்படின்னா 150 கொஷின்ஸும் படிங்க. இல்லை நான் சோசியல் சயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா சோசியல் சயின்ஸ் கூடிய 150 கொஷின்ஸும் ப்ராப்பராக படிங்க. அதுக்கான சரியான ஆன்சர் கீயை ரெஃபர் பண்ணி படிங்க. நீங்கள் பேப்பர் 2க்கு படிக்கிறீங்க அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட்டில் நீங்கள் மேக்ஸ் சயின்ஸோ இல்லை சோசியல் சயின்ஸோ படிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையும் தனித்தனியாக இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நடந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே படிங்க. சைக்காலஜி கொஷின்ஸ் வந்து தனித்தனியாக இருக்குது அப்படின்னா தனித்தனி கொஷின்ஸுமே நீங்கள் படிக்க பிளான் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸை நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். பேப்பர் 1 தனியாக படிங்க, பேப்பர் 2க்கு படிக்கிறவங்க தனியாக படிங்க. இல்லை சார் நான் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ் படிச்சுட்டு 2 சைக்காலஜியும் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய சைக்காலஜி உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நடந்தது நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அது வேணால் நான் தனியாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இல்லை சேனல்லையுமே அந்த கொஷின் ஆன்சரை வந்து தனி வீடியோவாக அப்டேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். டீமில் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ஸ் ரிவிஷனுக்கு அதை அப்டேட் பண்ணி கொடுக்குறேன், சரிங்களா? அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரே தனித்தனி கோர்ஸாகவும் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். பழைய கொஷின் பேப்பர் வந்து மேக்ஸ் சயின்ஸுக்கும் சோசியல் சயின்ஸுக்கும் ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதையுமே வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு 1 or 2 டேஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். அதில் வந்து ஆன்சர்லாம் மார்க் பண்ணியும் கொடுத்துருப்போம், சரிங்களா? அப்புறம் புக் பேக் கொஷின் ரொம்ப முக்கியமானது. ஈவன் டெஸ்ட் பேட்ச்லையுமே நான் புக் பேக் கொஷின்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். தமிழாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், சோசியல் சயின்ஸாக இருக்கலாம், இதற்கான புக் பேக் கொஷின்ஸும் படிங்க. புக் பேக் கொஷின்ஸ் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கொஷின் அப்படியே நமக்கு ரிப்பீட் ஆகலாம், சரிங்களா? நிறைய வினாத்தாளில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் கஷ்டமாக இருக்கலாம், சுலபமாக இருக்கலாம், அப்படியே இருக்கக்கூடிய வினாத்தாள் அப்படியே வந்து கொஷின் பேப்பரில் வரும், சரிங்களா? அப்புறம் ரொம்ப முக்கியமான பகுதிகள் கண்டிப்பாக சிலபஸில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு இந்த ஏரியா ரொம்ப முக்கியம். கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக இந்த ஏரியா வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சில பகுதிகள் இருக்கும். சயின்ஸாக இருக்கலாம், இல்லை மேக்ஸாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக இந்த ஏரியாவிலேருந்து கொஷின்ஸ் வந்துடும் அப்படின்ற கான்ஃபிடென்ட். எல்லா கொஷின் பேப்பர்லாம் நிறைய ஏரியா வந்து கொஷின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? நம்ம ஒரு 30 கொஷின் பார்த்தாலும் அதில் கண்டிப்பாக இந்த ஏரியாவிலேருந்து ஒரு கொஷின் வந்துடும். தமிழில் இங்கேருந்து கொஷின் வந்துடும், இல்லை 9th புக்லேருந்து வந்துடும், 10th புக்லேருந்து வந்துடும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக படிச்சிருங்க, சரிங்களா? ரிப்பீட்டடான கொஷின் எந்த ஏரியாவிலேருந்து வருதோ அதை நல்லா படிங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் மந்தில் நான் எந்த புக்கை ரெஃபர் பண்ணி படிக்கலாம் டாபிக் இல்லாமல் அப்படின்னா 9th 10th நல்லா படிங்க. எந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு கேட்டாலும் 9th 10th புக்கை நல்லா படிங்க, சரிங்களா? அதே போல் நமக்கு இருக்கக்கூடிய 5 டாப்பிக்கில் 150 கொஷின் வருது, ஒவ்வொன்றையும் 30 கொஷின்ஸ் வருது அப்படின்னாலும் நான் ஏதாவது 2 சப்ஜெக்டை நல்லா செலக்ட் பண்ணி படிங்க, சரிங்களா? இப்போ மேக்ஸ் சயின்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா தமிழ் நல்லா படிங்க, அதில் 30 கொஷின். உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வந்தால் மேக்ஸ் எடுத்துக்கோங்க, சயின்ஸ் நல்லா வந்தால் சயின்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ அதில் 60 கொஷினுக்கு 50 கொஷினை டார்கெட் பண்ணுங்கள். இதில் ஒரு 5 கொஷின் அதில் 5 கொஷின் விட்டுட்டா கூட 50 கேள்விகளை அதில் டார்கெட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் சோசியல் சயின்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, தமிழ் ப்ளஸ் சோசியல் சயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஏரியாவில் 90 கொஷினுக்கு 35 கொஷின் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஏதாவது 2 டாப்பிக்கை 2 சப்ஜெக்டை நல்லா தெளிவாக படிச்சுட்டு மீதிக்கிறதெல்லாம் மேலோட்டமாக படிங்க. மற்ற சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய 90 கொஷினுக்கு இங்கிலீஷில் கொஞ்சம் மேலோட்டமாக, இல்லை சைக்காலஜி கொஞ்சம் மேலோட்டமாக, சைல்டு டெவலப்மெண்ட் சம்மந்தமாக கொஞ்சமாக படிங்க, சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிச்சுட்டு எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி படிங்க. அப்படி படித்தாவே ஒரு 35 கொஷின் நம்ம போட்டலாம். இங்கே நெகட்டிவ் மார்க்கிங் நமக்கு இல்லை, 82.5 எடுத்தால் போதும், நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிட முடியும், டெட்டுக்கான சர்டிஃபிகேட் வாங்கிட முடியும். நான் 85க்கு உங்களுக்கு கைட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? 85 பிளான் பண்ணுங்கள், கண்டிப்பாக 82.5 போட்டுடலாம், சரிங்களா? இதுக்கு என்ன டைமிங்கில் நம்ம படிக்கலாம், கடைசி நேரத்தில் நம்ம நினச்சிட்டே இருந்தால் போதுமா? பத்தாது, சரிங்களா? என்ன நினைச்சாலும் என்ன நல்ல விதமான எண்ணங்கள் இருந்தாலும்
அதற்கான செயல்பாடு ரொம்ப முக்கியம், அதற்கான திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் என்ன டைமிங்கில் படிக்கலாம்? காலைல ஒரு 3 மணி நேரம். சார் 4 மணிக்கெலாம் எந்திரிக்கவே முடியாது அப்படின்னாலும் 4 மணிக்கு எந்திரிக்க பிளான் பண்ணுங்கள். ஏன்னா இத்தனை நாள் நம்ம படிக்காம விட்டோம். இருக்கிற இந்த ஒரு மாதத்தை நல்லா படிக்கணும் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல ரொம்ப வேகமாக ஓடி தான் ஆகும். ஏன்னா முன்னாடியே எல்லாரும் 60 நாளைக்கு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க கூட போய் நம்ம போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காலைல ஒரு 3 மணி நேரமும், ஈவினிங்கில் ஐ மீன் நைட் டைமில் ஒரு 4 மணி நேரமும், 7 மணி நேரம் நான் போட்டிருக்கேன். இதில் ஒரு 5 மணி நேரம் சாலிடாக படிங்க. சரிங்களா? நான் 7 மணி நேரம் பிளான் போட்டிருக்கேன். அப்போ தான் நம்ம ஒரு 5 மணி நேரம் வருவோம். சரிங்களா? 5 மணி நேரத்துக்கு அதை படிக்க பிளான் பண்ணுவோம். 4 மணிக்கு வச்சனா தான் 4:30 எந்திரிச்சு படிப்போம். 6 மணிக்கு வச்சா தான் 7 மணிக்கு உட்காருவோம். இது நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இதில் டைமை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சூப்பர், நீங்கள் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. இல்லை முடிஞ்ச வழி இந்த டைமுக்குள்ளேயே ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், இந்த 85 கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 150 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஒரு 85 கொஷின் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னாவே போதுமானது. சரிங்களா? அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் உங்களுக்கு பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ், மேக்ஸ் சயின்ஸ், ஸ்டேட் பேப்பர் 1 இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆஃபர் வந்து நான் போட்டிருப்பேன். சரிங்களா? ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி பிளான் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்போம். அந்த பிளானை பேஸ் பண்ணி டெஸ்ட்டுமே அப்டேட் பண்ணியிருப்போம். நீங்கள் கண்டென்ட் ஃபோல்டரில் போய்ட்டு என்னென்ன டெஸ்ட் இருக்குது, என்ன ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதில் ஒவ்வொரு கோர்ஸ்லையும் 300 rupees உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். திவாலி 25 அப்படின்ற கூப்பன் யூஸ் பண்ணிங்கன்னா, திவாலி 25 அந்த கூப்பன் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா கோர்ஸுமே 300 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்கும். சரிங்களா? இப்போ 1200 ரூபா கோர்ஸை வந்து நீங்கள் 900 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். 1100 ரூபா கோர்ஸை நீங்கள் 800 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். சரிங்களா? ஆல்ரெடி நான் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. டெட் பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 800 rupeesக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க, பேப்பர் 2 900க்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இருக்கக்கூடிய இந்த நாட்களில் யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்றனால இதை அப்டேட் பண்ணியிருக்கேன். 1 வீக் உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தனி கோர்ஸாக போட்டிருப்பேன். அது 1 or 2 டேஸில் ப்ரைஸ் கம்மி பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது தனி வீடியோவை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ இருக்கக்கூடியது மெயின் டெஸ்ட் பேட்ச். சரிங்களா? மெயினாக உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் இருக்கக்கூடிய கோர்ஸுமே நான் ப்ரைஸ் கம்மி பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நார்மலாக அந்த கோர்ஸ் எல்லாமே 2500 ரூபா அந்த மாதிரி தான் உங்களுக்கு வெளியில் இருக்கும். பட் நான் 800 900க்கு அந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் 1 monthல அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? முடிஞ்ச வரையும் படிச்சுட்டு போங்க. கேள்விகள் உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருமே இந்த பிளான் எல்லாமே கொடுத்துருப்போம், உளவியலுமே கொடுத்துருப்போம். சரிங்களா? சைல்டு டெவலப்மெண்ட் சம்மந்தமான ஸ்டடி பிடிஎஃப்மே உங்களுக்கு முடிஞ்ச வரையும் எவ்வளோ மேக்ஸிமம் அப்டேட் பண்ண முடியுமோ அது எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம். அதே போல் பிளானுமே ப்ராப்பராக உங்களுக்கு எதெல்லாம் படிக்குமோ எல்லாமே கொடுத்துருப்போம். அதில் செலக்டிவாவது நீங்கள் படிங்க. பிளான் செக் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எப்படி சார் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்கான லிங்க் வீடியோ கீழே கொடுக்குறேன். அதில் டேரெக்டாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் 9994359181 இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிடுங்க. சரிங்களா? பேப்பர் 1 அப்படின்னா 800 பேமெண்ட் பண்ணுங்கள். பேப்பர் 2ல் எந்த கோர்ஸ் இருந்தாலும் 900 பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனுவலாக உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ கால் பண்ணி உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. டேரெக்டாக ஜிபே பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். சரிங்களா? ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் கால் பண்ணுவாங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணினாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். ஜிபே பண்ணுறவங்க மறக்காமல் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. சரிங்களா? டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். சரிங்களா? டெஸ்ட் வந்து எப்படி எழுதலாம், எப்படி உங்களுக்கு மார்க் ரேங்க் இது எல்லாமே அப்டேட் ஆகும், ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எப்படி மார்க் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இது எல்லாமே டெஸ்ட் எழுதும் போது எப்படி இருக்கும், இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், அதுக்குள்ளே மார்க் எப்படி இருக்கும், மற்றவங்க கூட காம்பீட் பண்ணும்போது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இது எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம். ஓஎம்ஆர் கையில் வச்சிங்கன்னா அதை பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் இந்த கொஷின் பேப்பரை மொபைலில் பார்த்துட்டு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஆன்லைனில் தான் எழுதணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கொஷின் பேப்பரை நீங்கள் ரீடும் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியும் இருக்கும். டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா வியூ சொல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு கீழே வியூ சொல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஷின் ஆன்சர் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். கூடவே கைட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பேட்ச்க்கு நான் ஆஃபர் ப்ரைஸும் அப்டேட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் மந்த்தில் நீங்கள் பண்ண வேண்டியது படிக்க மட்டும் செய்யுங்க. சரிங்களா? எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்தடுத்து வரக்கூடிய டெட்டை யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். இந்த டெட்லேயே நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளியர் பண்ண பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.